ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 175வது நாமா திருப்பெயர் ராஜசேவியாய நமஹா. அரசர்களால் சேவிக்கப்படுபவனுக்கு நமஸ்காரம். ராஜ அரசர்களால், சேவிய யுத்தத்தில் வெற்றியை வேண்டி பணியப்படுபவன்னு சொல்றார். பொதுவாக ராஜாக்கள்னால சேவிக்கப்படுறதுனால பகவான் ராஜாதிராஜன். பகவானுக்கே ராஜாங்கிறதானதான ஒரு பெயர் அமையிறது விசேஷம். ஏன்னா நடராஜா ரங்கராஜா இந்த 2 ராஜாக்களும் சேர்ந்து பெற்று அளித்த ஒரு செல்வம். அதனால தான் அச்சங்கோவில்ல நம்ம சுவாமி அரசன்கிற பேரோட எப்பவும் விசேஷமாக அந்த கட்கத்தோடு அனுகிரகம் பண்ணுறார். உற்சவ காலங்களில் அந்த தங்க கட்கமானது இருக்குது. மீதி காலங்களில் எப்பவும் சுவாமி கிட்டக்க ஒரு வெள்ளி கட்கமானது எப்போவுமே இருக்கும். அதனால் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, 2 ராஜாக்கள் கொடுத்த ராஜா. எல்லா ராஜாக்களும் தன்னுடையதான யுத்தத்தில் ஜெயம் வேண்டி பணிவக்கூடிய ஒரு ராஜா. யானைகள் ராஜான்னு அடுத்து சொல்ல போகிறதா இருக்குது. அந்த யானைகளுக்கெல்லாம் ராஜாவான ஐராவதத்தினாலே பூஜை நமஸ்காரம் பண்ணப்படுபவர் அப்படிங்கிற ஒரு ராஜா. இன்னும் எல்லா விதத்திலையும் பகவான் ராஜாதிராஜனாக இருக்கார். இதில் இன்னொன்னும் மதுரையில் சுந்தரபாண்டியன் அப்படிங்கிற பேரோட பகவானே ராஜாவா இருந்து ஆட்சி பண்ணினார்னு திருவிளையாடல் புராணம் சொல்றது. அந்த மீனாட்சி புத்திரனாக இருந்து அங்கே இருந்து பந்தளராஜருக்கும் புத்திரனாக அமைஞ்சு இந்த எல்லா விதமான ராஜசம்மத்தோடே பகவான் இருக்கார். இன்னைக்கும் ராஜர்களால் சேவிக்கப்படுபவராகவும், பந்தளத்திலேருந்து இன்னைக்கும் பகவான் மகரஜோதி உற்சவ காலத்தில் வந்து தரிசனம் பண்ணி கடைசி தரிசனம் அவர்கள் செய்து நடையடைக்கக்கூடியதான சம்பிரதாயத்தை இன்னைக்கும் பார்த்துட்டு இருக்கிற காரணத்தினால ராஜர்களுக்கெல்லாம் ராஜனா இருக்கிறவராகவும், எல்லா ராஜர்களால் சேவிக்கப்படுபவராகவும், முக்கியமாக யோகிராஜனாகவும், எல்லா விதமான முக்திக்கெல்லாம் ஆதார ரூபமாக இருக்கக்கூடியதாகவும் இருக்கிறதுனால ராஜசேவியன், அரசர்களால் சேவிக்கப்படுபவனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு எல்லா விதமான அர்த்தமும் இந்த நாமாவுக்கு பொருந்துறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே சுவாமியே சரணமையப்பா.